தமிழக ஆளுநர் என் ரவியை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து சட்டம் ஒழுங்கு பிரச்சினை, அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மனு அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் பிரகாஷ். வணக்கம். விவரம். தில்லியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் என் ரவியுடன் எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசி வருகிறார். சுமார் அரை மணி நேரமாக இந்த சந்திப்பு நடைபெற்று வருகிறது. அவருடன் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ரத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன், கே.பி. முனுசாமி, தங்கமணி, வேலுமணி மற்றும் ஜெயக்குமார், சி.வி. சண்முகம் உள்ளிட்டோரும் உடன் சென்றிருக்கிறாங்க. இந்த சந்திப்பு சுமார் அரை மணி நேரமாக நடைபெற்று வருகிறது. பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக மனுவினை எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் ரவியிடம் வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தமிழ்நாடு அமைச்சர்கள் திரு துரைமுருகன், திரு கே.என். நேரு மீதான ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக அமலாக்கத்துறை இந்த விவகாரங்கள் தொடர்பாக விசாரிக்க வேண்டும் என்று டிஜிபிக்கு கடிதம் எழுதியிருந்தாங்க. இந்த கடிதம் மீது இதுவரைக்கும் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரக்கூடிய நிலையில இந்த ஊழல் புகார்கள் மீது நடவடிக்கை எடுத்து உத்தரவிட கோரி ஆளுநர் ரவியிடம் மனு அளித்திருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் தமிழகத்தில் நிலவக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மற்றும் பல்வேறு தமிழகத்தில் நலன் சார்ந்த பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவினை எடப்பாடி பழனிசாமி வழங்கியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மனுவில வேற என்னென்ன விவகாரங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கிறது என்பது குறித்த அதிகாரப்பூர்வ தகவல் இன்னும் சில நிமிடங்கள்ல கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்பினை தொடர்ந்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆளுநர் மாளிகைக்கு வெளியே செய்தியாளர்களை சந்தித்து இந்த சந்திப்புல என்னென்ன விவகாரங்கள் தொடர்பாக ஆளுநரிடத்துல மனு வழங்கப்பட்டது என்பது குறித்து விரிவாக செய்தியாளர்கள் சந்திக்க இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.